பிரைஸ் தி லார்ட். இயேசு மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரர்கள் இவங்களால பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு சீஷர்களுக்கு சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை நமக்குள்ள இருக்குதுங்களா? அவர் எதற்காக உயிர்த்தெழுந்தார்? யாருக்காக உயிர்த்தெழுந்தார்? உங்களுக்காக தாங்க இயேசு உயிர்த்தெழுந்தார். உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்காக. நீங்கள் சந்தோஷமாக வாழணும், நல்லபடியாக பராமரிக்கப்படணும். அதற்காக தாங்க அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய மகிமை நமக்குள்ள செயல்படுதுங்களா? 24 மூப்பர்களும் அரியணையின் மீது வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக விழுந்து வணங்கி அவரை சதா காலங்களிலும் தொழுது கொண்டார்கள். தங்களுடைய தலைக்கு மேல இருக்க கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக இறக்கி வச்சாங்க. நாம நம்மளுடைய வாழ்க்கையில கிரீடமா எதெல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜென்மஸ்பாவம், திமிர், ஆணவம், கர்வம், இந்த மாதிரியான பழைய விஷயங்கள் எல்லாம் தரை மட்டும் நம்மளை தாழ்த்தி கொள்ளணும். நம்மளுடைய பாவங்களை விட்டு நம்ம வெளியில வரணும். ஒரு துளி பாவம் இருந்தா கூட அந்த பாவத்தை நாவினால் அறிக்கை செய்து விட்டு விடணும். அப்பதாங்க உயிருள்ள தேவன் அவர் தன்னை எப்படி உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிட்டாரு. அதே மாதிரி நாமளும் அவருடைய பிள்ளைகள்லாம் நாமளும் அதை நிரூபிக்கணும் இல்லைங்களா? ப்ரூஃப் பண்ணணும். எப்படி? அவருக்கு உயிருள்ள ஆராதனையை கொடுக்கணும். எப்படி கொடுப்போம்? நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாட நடக்கிற செயல்களின் மூலம். அவர் பரிசுத்தர்னா நாமளும் பரிசுத்தராக தான் இருக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், அவருக்கு உண்டான எல்லா விஷயமும் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நம்ம தொழுது கொள்ளணும். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். பழைய விஷயத்தெல்லாம் விட்டுடணும். பாவத்தை முற்றிலும் வெறுக்கணும். அவர் பிதாவானால் அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா? உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார்ப்பா, நாம உயிர்த்தெழணும் இல்லைங்களா? எல்லா பழைய விஷயங்களிலும் விட்டு வெளியில வந்துட்டு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவரார் காமிக்கிறாரு. அதே போல் அந்த கிறிஸ்துவானவர் நமக்குள் உயிரோடு இருக்கிறத நம்மளோட அன்றாட வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்மளை நாம காமிக்கணும். பிரைஸ் தி லார்ட்.